அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க சப்பாத்தி போடலாம். அதுக்கு மாவு பிசைஞ்சு வச்சுக்கிடுவோம். உப்பு மஞ்சள் போட்டு கறியை பிச்சு வச்சுக்கிடுவோம். முட்டையை கலக்கி வச்சுக்கிடுவோம். அதில் வெங்காயம், குடமிளகா, பச்சை மிளகா, உப்பு போட்டு நல்லா அடித்து வச்சுக்கிடுவோம். இப்போ மாவை 2 பக்கமும் நல்லா தேய்ச்சி தோசை தவாவில் போட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் மாற்றி மாற்றி போட்டு நம்ம நல்லா சுட்டு எடுத்துக்கிடுவோம். ஒரு பக்கம் நல்லா சுட்டு எடுக்கணும், ஒரு பக்கம் லைட்டாக சூடாக இருந்தால் போதும். இப்போ இதை மாதிரி 2 பக்கம் பெரட்டி போட்டு நல்லா மாற்றி மாற்றி சுட்டு வச்சுக்கிடுவோம். இதை மாதிரி 2 சப்பாத்தி நம்ம சுட போகிறோம். இப்போ ஒரு சப்பாத்தி நல்லா சுட்டு வச்சிட்டோம். இப்போ அதை மாதிரி இன்னொரு சப்பாத்தி போட்டு சுட்டு வச்சுக்கலாம். இதை மாதிரி பெரட்டி சுற்றி விட்டு 2 பக்கமும் போட்டு சுற்றி வச்சதுக்கப்புறம் ஒரு வேவாத பகுதியில் கீழே வச்சுட்டு வெந்த பகுதியில் முட்டையை கலவையை நம்ம பெரட்டி ஸ்ப்ரைட் பண்ணி விட்டுக்குருவோம். அதுலேயே கறியெல்லாம் பிச்சு போட்டுக்கிட்டு அது வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சப்பாத்தி அது மேலே போட்டுடலாம். இப்போ நம்மளுடைய ஸ்டெப் சப்பாத்தி ரெடி ஆகிட்டு. இதை நீங்களும் செஞ்சு சமைச்சு பார்த்துட்டு எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் கமெண்டில். அதுக்கு நமக்கு தக்காளி சாஸ் வச்சு சாப்பிட போகிறோம். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கண்ணா கமெண்டில். எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? செம்ம டேஸ்ட்டா? எம்மி. அஸ்ஸலாமு அலைக்கும்.